வணக்கம் நண்பர்களே. வேல்பாரி அப்படின்னு ஒரு நாடகம் பார்த்தேன். குரோம்பேட் கல்ச்சுரல் அகாடமியில் அன்னை கிரியேஷன்ஸ் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே அரங்கேற்ற நாடகம் இது 4வது முறையாக அரங்கேற்றம் பண்ணியிருந்தாங்க. அந்த நாடகத்தை அதை பற்றி உங்ககிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சங்கர்லால் சுந்தர்பாய் ஷெகன் ஜெயின் கல்லூரியோட மாணவிகள் இந்த வேல்பாரிங்கிற நாடகத்தை மேடை ஏற்றியிருந்தாங்க. இந்த நாடகத்தை பார்க்கும்போது முதல்ல எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே நடிக்கிற நாடகம் அப்படின்னு இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம பாம்பே ஞானம் மேடம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்று நடிக்கும் நாடகம் அப்படின்னு, ஆண் பாத்திரங்களும் பெண்களே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களும் இந்த ஜெயின் கல்லூரியும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது பெண்கள் கல்லூரி, அதனால முழுக்க முழுக்க பெண்களே ஆண்களுடைய வேடத்தையும் தாங்கி நடிக்கும் ஒரு மேடை நாடகம். வேல்பாரி அப்படிங்கிறது இந்த நாடகத்தினுடைய பேர். வேல்பாரியை பற்றி நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம எல்லாருக்குமே பாரியை பற்றி தெரியும். பாரியை பற்றி தெரியாதவங்க தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. அதனால அந்த கதையை பற்றி நான் அதிகமாக விவரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உண்மையில சொல்கிறேன், அந்த கதையை அவ்வளோ அருமையாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பெண்களுடைய டெடிகேஷன் அப்படி இருந்தது. அந்த பெண்களுடைய அர்ப்பணிப்பு அவ்வளோ அழகாக இருந்தது. முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, முனைவர் ராணி மனோகரன் அவர்கள் இந்த நாடகத்தை மேடை கதையாக்கி இயக்கியிருந்தாங்க. அவங்க சிறந்த ஒரு கேப்டன் அப்படிங்கிறதுக்கு யார் அப்படின்னு கேட்டால் ராணி மனோகரன் அவர்களை சொல்லலாம். அப்படி ஒரு கேப்டன்ஷிப். ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட நடிகர்கள், ஒரு 50 பேர் கொண்ட டீம். அது மட்டும் இல்லை, நடிகர்கள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் பண்ணுறதுக்குன்னு கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் நேற்று குறைஞ்சது ஒரு 10 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீன் செட், எல்இடி போடுறவங்க, சீன் செட்டுக்காரங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட அந்த அம்மா, அந்த ராணி மனோகரன் சொன்ன இல்லையா, முனைவர் ராணி மனோகரன், அவங்க கிட்டத்தட்ட ஒரு கேப்டன்ஷிப் மாதிரி ப்ளே பண்ணாங்க அந்த பிளேவை. ஒரு 70-80 பேரை ஒரு வேலை வாங்குறதுங்கிறது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியம். அதை ரொம்ப சாதாரணமாக சிரிச்ச முகத்தோட செஞ்சாங்க அந்த அம்மா. அதுக்கான எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அவ்வளோ அருமையாக அதை செஞ்சாங்க. அந்த வகையில் திருமதி ராணி மனோகரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் யாரை சொல்லணும், அந்த நாடகத்தில் சிறப்பாக நடித்தவங்க அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் பாரியோட கேரக்டர் எடுத்து நடித்த ஸ்ருதி அப்படின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. பாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நீலன் கேரக்டரில் நடித்தவங்க, அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த கபிலராக நடித்த காவ்யா, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட கதையை தாங்கி நின்னாங்க அவங்க. பாரியை விட அந்த கேரக்டர், கபிலருடைய கேரக்டர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, டாமினேஷன் அதிகமாக இருந்தது. தாங்கினாங்க, அந்த ஹோல் ஸ்டேஜையும் தாங்கி பிடிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அவங்க மட்டும் இல்லை, நான் சொல்கிற காவியா மட்டும் இல்லை, வீரர்களாக நடித்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன பாத்திரங்கள், போர் வீரர்கள், ஒரு போர்க்காட்சியெல்லாம் இருந்தது, டூயட் இருந்தது, 2 டூயட் இருந்தது, அதுக்கு அருமையான சாங்ஸ் இருந்தது. உண்மையிலே இசையமைத்திருந்த திரு ராஜா அவர்களுக்கு பாராட்டுதலுக்குரியவர். அவர்கள் அவ்வளோ அருமையாக இசையமைச்சிருந்தாரு. முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அந்த போர்க்கள காட்சிகளுக்கான மியூசிக்ஸ்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. சண்டை காட்சிகள் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இது என்னுடைய நண்பர் முருகேசன் அவர்கள் இந்த சண்டை காட்சிகளுக்கு ஒத்திகை கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். முதல் காட்சி நடந்தப்ப, நேற்று நான் பார்த்தது 4வது ஷோ, முதல் காட்சி நடந்தப்ப அவர் அதுக்கு கொஞ்சம் ஒத்திகை கொடுத்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவர் ஒரு சிறந்த பயிற்சியாளர், ரொம்ப அருமையாக பயிற்சி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும்னா, இந்த ஒப்பனை கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அர்ப்பணிப்போட வேலை செஞ்சுருந்தாங்க. என்னுடைய நண்பன் தாக்கு தங்கபாண்டியன், அப்புறம் சுந்தர், முக்கியமாக அந்த ஹேர் ட்ரெஸ்ஸஸ் ஒரு 2 பெண்கள் அவ்வளோ நல்லா வேலை செஞ்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் விக் வைக்கிறது, அவங்களுக்கு ஹேர் ட்ரெஸ் ரெடி பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணுறது, அந்த 2 பெண்களும் பாராட்டுக்குரியவர்கள் அவங்க. நான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொல்ல விரும்பல. மொத்தத்தில் இந்த நாடகம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது.
கண்டிப்பா நீங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த நாடகத்தை மறுபடியும் நீங்க பார்க்கணும். அடுத்து வந்து நாரதகான சபால இந்த நாடகம் ஏதோ ஒரு தேதி சொன்னாங்க, 25ன்னு நினைக்கிறேன். நாரதகான சபால இந்த நாடகம் மறுபடியும் 5வது முறையா மேடை ஏத்துறாங்க. அந்த நாடகத்துக்கு நீங்க எல்லாம் நேர்ல போய் பார்த்து கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாடகம். இந்த நாடகத்துக்கு வழக்கமா நம்ம வந்து மதிப்பு கொடுப்போம் இல்லையா, மதிப்பெண் கொடுப்போம். மதிப்பெண் கொடுக்க சொன்னா இந்த நாடகத்துக்கு நீங்க எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் 95 கொடுப்பேன். 100க்கு 95 மார்க் கொடுப்பேன். அவ்வளோ பிரமாதமான நாடகம். நான் பார்த்த நாடகங்களில் பிரம்மாண்ட நாடகம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மீதி 5 மார்க் ஏன் குறையுது அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன குறைகள். ஒரு ஹோட்டலில் நான் பார்த்தேன், குறைகள் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் நீங்கள் போய் வெளியே சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தேன். அந்த மாதிரி அந்த 5% குறைகள் என்னங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்பலை. அது அவங்கள நேரில் பார்க்கும்போது, அந்த சம்மந்தப்பட்டவர்களை நேரில் பார்க்கும்போது அந்த 5% குறைகளை அவங்க கேட்டால் நான் சொல்ல தயாராக இருக்கேன். அவங்கள பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். மற்றபடி இந்த நாடகம் ரொம்ப பிரமாதமான நாடகம். நீங்கள் நேரில் போய் பாருங்கள். முக்கியமாக ஒரு ஆளை விட்டுட்டேன், நம்ம பரத்வாஜ், நம்ம மேனேஜர் சீனாவோட மகன், என்னுடைய அருமை நண்பன் பரத்வாஜ் ஸ்ரீனிவாசன், இந்த நாடகத்தினுடைய தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளராக என்னெல்லாம் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணியிருந்தான். உண்மையிலேயே அது வந்து பிரமிப்பான ஒரு விஷயம். ஆனால் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து தம்பி வந்து வயசில் என்னோட சின்னவன், அவன் என்னுடைய தம்பி, அதனால் அந்த உரிமை. மற்றபடி அவர்ன்னு தான் சொல்லணும் நியாயமாக. ஏன்னா அவர் செஞ்சிருக்கிற காரியம் வந்து மகத்தான ஒரு காரியம், சாதாரணமான விஷயம். அது நீங்களும் நானெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயத்த நம்ம பரத்வாஜ் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக செஞ்சிட்டாரு. போயிட்டார், வாயிட்டு வந்துட்டாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அவன் வேணே போயிடுறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் பழக்கம், தம்பி, அதனால் அவன் அப்படி தான் பழக்கம். அந்த தம்பி வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தான். அவனை வந்து குறைச்ச மதிப்பிட முடியாது, அப்படி ஒரு அருமையான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தான். அவனால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்சிமம், என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் பண்ணியிருந்தான். உண்மையிலே இப்படி ஒரு நாடகத்தை தயாரித்து வழங்கினதுக்காக பரத்வாஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். ஏற்கனவே நாங்கள் புரந்தரதாசர் நாடகம் பண்ணும்போதும் இதே பரத்வாஜ் தான் ப்ரொடியூசர். எங்களுக்கு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தான். ஆனால் அதை விட இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 மடங்கு இதுக்கு அர்ப்பணிப்போட செஞ்சுருக்கான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். ஹேட்ஸ் ஆஃப் யூ பரத். வேற என்ன விட்டு போச்சு, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. யாரையும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த ஜெயின் காலேஜ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டுதல்களை நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சாகணும். அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தன்னுடைய காலேஜில் படிக்கிற மாணவிகளுக்கு இப்படி ஒரு களத்தை அமைச்சு கொடுத்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த ஜெயின் காலேஜ் நிர்வாகிகளுக்கு எங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நாடக ரசிகர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். எல்லா பெண்களுக்கும், அந்த நாடகத்தில் நடித்த அத்தனை பெண்களுக்கும், முக்கியமாக கேப்டன்ஷி மெயின்டைன் பண்ண ராணி மனோகரி மேடம் அவர்களுக்கும் எங்கள் சேனல் சார்பாக நன்றி. அடுத்து இந்த நாடகத்தில் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் அத்தனையும் உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். அந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்த்து மகிழுங்க. ஃபோட்டோஸ் மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லை, நேர்லையும் போய் அந்த நாடகத்தை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் அதனுடைய வேல்யூ தெரியும். வெறும் ஃபோட்டோஸ் பார்த்தா மட்டும் பத்தாது, சரியா? பாருங்கள், ஃபோட்டோஸ் வந்துக்கிட்டே இருக்கு.
எப்படி இருந்தது ஃபோட்டோஸ்லாம்? நல்லா இருந்துச்சா? நல்லா எடுத்திருந்தேனா? நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.